கனடா மூவ் ஆன அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கணுமா, வாங்க பார்ப்போம். டோர் ஓப்பன் பண்ண அப்புறமாவே ஒரு ஜாக்கெட் கிளாசெட் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி ஒரு டோர் இருந்தது, பட் அது லேட்டராக தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது பக்கத்துலேயே ஒரு வாஷர் அண்ட் ட்ரையர் அண்ட் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குங்க. இது 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஊரில் கபோர்ட்ஸில் ஷெல்ஃப்ஸ் இருக்கும், ஸோ அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இங்கே ஹேங்கிங் தான் அப்படின்றதுனால ஷெல்ஃப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் பார்க்குறீங்களா, இது எல்லா வீட்லேயுமே இருக்காது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் காமன் ஏரியாவில் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம துணி வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம துணியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு $3 வாஷிங்கு, $3 ட்ரைங்க்கு கொடுக்கணும். ஸோ அதுவே $360 ஆகிடும். இது நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு கன்வீனியன்ஸ். பட் அது நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றதுனால ரெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாஸ்தியாக பே பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது லிவிங் ரூம் வித் கிச்சன். கிச்சன் ஓப்பன் கான்செப்ட் அப்படின்றதுனால நம்ம ஜாலியாக டிவி பார்த்துட்டே சமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குட்டியாக இருந்தாலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் 2 பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது பால்கனி. பால்கனி ஒரு சீசனில் ஒரு அழகுங்க. நான் விண்டர் கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் இந்த வீட்டுக்கு $2,200 கெனடியன் தான் ரெண்டாக பே பண்ணோம். இந்தியா மணியில் கன்வெர்ட் பண்ணால் $1,30,000 ஆகும். பட் இங்கே 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னாலே இதுதான் நார்மல் ரேஞ்ச். ஸோ இதுதாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் வீடு கனடாவில். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.